திருப்பலி முன்னுரை. ஆண்டின் பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறை சிறப்பிக்க இங்கே கூடியிருக்கும் இறைமக்களை இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நற்செய்தி 3 உட்பிரிவுகளை கொண்டிருந்தாலும் மூன்றும் சொல்வது ஒன்றுதான். மெசியாவின் பாடுகளால் மானுடம் மீட்பு பெறும் என்றும், அவரின் பாடுகள் எத்துணை கடினமானது என்றும், ஆண்டவரின் மேல் அவருக்கு இருக்கும் நம்பிக்கையை பற்றியும் இறைவாக்கினர் எசாயா எடுத்துரைக்கின்றார். செயலில் வெளிப்படாத நம்பிக்கை செத்ததென யாக்கோபு தெளிவாக சொல்கிறார். சேர்ந்தே இருப்பது என்ற திருவிளையாடல் கேள்விக்கு இயேசுவின் பதில் சிலுவையும் மெசியாவும் என்றுதான் இருக்கும். இயேசு தன் மெசியா நிலை மட்டுமல்ல, தன்னை பின்பற்றும் எவரும் துன்பத்தின் வழியாக சீடத்துவத்தை அடைய முடியும் என மக்கள் கூட்டத்திற்கு அறிவுறுத்துகின்றார். ஆக இழப்பவர் மட்டும்தான் பெற முடியும். இதுதான் இயேசுவின் சீடத்துவ லாஜிக். இன்றைய இறைவாக்கு வழிபாடு நமக்கு வைக்கும் வாழ்வியல் சவால்கள் எவை? இவைகளை உணர்ந்து செயல்படும் நம்பிக்கையை வாழ்வில் வாழ்ந்து காட்டிட வேண்டிய வரங்களை பெற இத்திருப்பலி கொண்டாட்டத்தில் திறந்த மனதுடன் பங்கேற்போம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய திருப்பலியானது பேட்ரிக் ஆரோக்கிய மேரி, அல்ஃபோன்சா பெர்னாண்டோ, சிறிய மலர், ஜேம்ஸ், ஜெசிந்தா இவர்களுடைய வாழ்வில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இவர்களோடு இணைந்து செல்வம் பிள்ளை, பெர்க்மன், ராஜதுரை, லூர்து அம்மாள் இவர்களுடைய ஆன்மா இரவில் இளைப்பாறவும் நாம் இந்த திருப்பலியில் வேண்டுவோம். இவர்களோடு இணைந்து பங்கு தந்தை, பங்கு மக்களாகிய நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் உருக்கமாக மன்றாடுவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் அன்பார்ந்தவர்களே, என்னை பின்பற்றுகின்ற ஒவ்வொருவனும் தன்னுடைய சிலுவை சுமந்து பின்தொடர வேண்டும். இயேசுவும் தன்னுடைய சிலுவை சுமந்து கொண்டுதான் தன்னுடைய பணியை செய்தார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் அழகாக எடுத்துரைப்பதை நாம் மறையுரை சமயத்திலே நாம் தியானிப்போம். நமக்கு இறைவன் நம்மாலோ அல்லது மற்றவர்களாலோ பல சிலுவைகளை சுமந்து கொண்டு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உறவுகளுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கலாம், உடல் நோய்கள் வெளிப்பாடாக இருக்கலாம், சரியான முடிவுகள் எடுக்க முடியாமல் தடுமாறுகின்ற நிலையாக இருக்கலாம். ஆனால் இந்த சிலுவைகள் என்பது நம்மை பக்குவப்படுத்துகின்றன, நம்மை தூய்மைப்படுத்துகின்றன, இன்னும் கிறிஸ்தவர்களாக மாற்றுகின்றது என்பதை நாம் உணர வேண்டும் என்பதை இன்றைய வழிபாடு நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாருடன் தந்தையாம் இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை தயவாய் கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழுதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. முதல் வாசகத்தில் மெசியாவின் துன்பத்தை துன்புறும் ஊழியன் என்ற உருவகம் வழியாக எசாயா முன்னுரைக்கின்றார். இந்த துன்புறும் ஊழியன் இயேசுவின் முன்னோட்டம் என்று நாம் சொல்கிறோம். மெசியாவும் துன்பமும் சேர்ந்தே இருக்கும் என்றும், ஆண்டவர் மேல் அவரின் நம்பிக்கையை பற்றியும் தம் மக்களுக்கு எடுத்துரைப்பதை விளக்கும் இறைவாக்கினர் எசாயாவின் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையும் ஒப்புவித்தேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறைவசனங்கள் 5 முதல் 9 வரை. ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு செவி திறந்தார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானமடையவில்லை. என் முகத்தை கற்பாறை போல் ஆக்கி கொண்டேன். இழிநிலை நான் அடையவில்லை என்று அறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் எவர்? அருகில் உள்ளார் என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவர் மீது அன்பு கூர்கின்றேன், ஏனெனில் எனக்கு இரங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார். அவரை நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் செவி சாய்த்தார். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். சாவின் கயிறுகள் என்னை பிணித்து கொண்டன, பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றி கொண்டன. துன்பமும் துயரும் என்னை ஆட்கொண்டன. நான் ஆண்டவரது பெயரை தொழுதேன்,
ஆண்டவரே என் உயிரை காத்தருளும் என்று கெஞ்சினேன். வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர், நம் கடவுள் இரக்கம் உள்ளவர். எளிய மனதோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளித்தார். வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். என் உயிரை சாவினின்று விடுவித்தார். என் கண் கலங்காதபடியும் என் கால் இடராதபடியும் செய்தார். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் யாக்கோபு செயலில் படாத நம்பிக்கை பயனற்றது, தீமைக்கு பதில் நன்மை செய்து மற்றும் இறையரசை இவ்வுலகில் வரச் செய்ய செயலில் விளங்கும் விசுவாசம் அவசியம், செயல்களில் இன்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என்ற கேள்விக்கு பதில் தேட இவ்வாசகத்தை கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். நம்பிக்கை செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாய் இருக்கும். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 14 முதல் 18 வரை. என் சகோதர சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும்போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து, நலமே, சென்று வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றி கொள்ளுங்கள் என்பார் என்றால் அதனால் பயன் என்ன? அதை போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாயிருக்கும். ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல் இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அதற்கு என் பதில், செயல்கள் இன்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள். நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இவனுக்கு நன்றி. Alleluia.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நானே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே உன்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசாரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவரிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3 நாள்களுக்கு பின் உயிர் தழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண் முன் இல்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றி எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைக்கு பல விஷயங்களை பற்றி நாம் தியானித்தாலும் அன்பார்ந்தவர்களே, சிலுவை என்பது தான் ஒரு மிக முக்கியமான ஒரு கருப்பொருளாக இருக்கின்றது. மெசியாவையும் நாம் அந்த தீமுக்குள்ள தலைப்புக்குள்ளே நாம் இன்றைக்கு கொண்டு வந்து விடலாம். அதுக்கு முன்னாடி கடந்த வாரம் திருப்பலி நிறைவேற்றும் பொழுது நிறைய பேரை நான் பார்த்தேன். ஒருவேளை திருவிழாவுக்கு மட்டும்தான் அவங்களாம் வருவாங்களோ அப்படின்னு எதுனா இருக்கா? இன்றைக்கு கூட்டம் குறைவாக இருக்கின்றது. இல்லைன்னா ஃபாதர் கொடுத்த பிரசங்கம் 1 மாதத்துக்கு போதும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்களோ நம்ம தெரியல. அதனால் இன்றைக்கு இல்லை, இன்னும் அந்த திருவிழா மகிழ்ச்சியிலிருந்து அப்படியே வெளியில் வரல போல இருக்குது. அப்படியே மகிழ்ச்சியில் திளைச்சி மூழ்கி போயிட்டோம் நாங்கள், தேனில் விழுந்த வண்டு போல் அப்படின்னு சொல்லி கூட ஒரு சிலர் இருக்கலாம். இந்த சிலுவை அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்கும்போது அதுக்கு முன்னாடி என்னுடைய அனுபவத்தை சொல்ல விரும்புகின்றேன். வானம்பேட்டையிலும் சரி, ராமாபுரத்துலேயும் சரி, அடிக்கடி நம்மளுடைய வீட்டு வாசலில் பிரஸ்பெட்ரி குருக்கள் தங்கு இல்லத்தினுடைய வாசலில் சிலுவைங்க இருக்கும். சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும், டிஃப்ரெண்ட் சைஸஸ், மெட்டலில் இருக்கும், வுட்டில் இருக்கும். நிறைய பேர் வீடுகளில் சிலுவை வைப்பதை ஒரு நமக்கும் ஒரு மாதிரி துன்பம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க இல்லையா? அதனால் நமக்கு எதுக்கு துன்பம், நமக்கு இருக்கிற துன்பமே போதும். பங்குசாமியாக தான் துன்பமே இல்லாமல் இருக்கார். அவர் கஷ்டப்பட்டு சொல்லி வீடுகளில் இருக்கிற சிலுவையெல்லாம் கொண்டு அங்கே வச்சுருவாங்க. ஆனால் என்ன காமெடி அப்படின்னு சொன்னால், அதை பார்த்தாலாச்சும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அதை கொண்டு பங்குசாமியார்கிட்ட கொடுத்தா ஓகே பரவாயில்ல, பட் நமக்கு இருக்கிற சிலுவைங்களை அதையும் ஒன்று ஏற்றுக்கலாம். அதை எடுத்துகிட்டு கோயிலில் வைக்கிறதுனால உன் பிரச்சனை தீர்ந்துச்சா? பதில் சொல்லுங்கள். வீட்டில் நான் சிலுவை வச்சுக்க போகிறது. நிறைய பேருடைய வீட்டில் சிலுவை வைக்கிறதில்ல.
அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இயேசு மாதிரி நம்மளும் துன்பப்படணும். என்னுடைய கொஸ்டின் வந்து, சிலுவை வீட்டில் வைக்கலைன்னா உனக்கு சிலுவை இல்லாமல் போயிடுமா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அனதர் சூப்பர்ஸ்டிஷன். இதுவும் வந்து ஒரு மூட நம்பிக்கை. சிலுவை என் வீட்டில் இருந்தால் எனக்கு துன்பம் வரும் அப்படின்ட்டு. நீ வைக்கிறியோ வைக்கலையோ, நீ தனியாக பாலைவனத்தில் வாழ்ந்தாலும் சரி, இல்லை 10-15 பேர் குடும்ப உறுப்பினரோடு நீ வாழ்ந்தாலும் சரி, நீ தனி குடும்பத்தினம் பண்ணாலும் சரி, மாமனார் மாமியாரோடு வாழ்ந்தாலும் சரி, சிலுவை என்பது கட்டாயம் இருக்கும். அதை வந்து பிரிக்கவே முடியாது. மூக்கு இருக்கிற வரைக்கும், ஜலதோஷம் இருக்கிற வரைக்கும் இருக்கிற மாதிரி நம்மளுடைய சிலுவைகளும் எப்பொழுதும் நம்மை பின்தொடரும். அதுபோல் வானம்பேட்டையிலும் பார்ப்பேன், நிறைய பேர் கொண்டு வந்து வச்சுருவாங்க. அதை வந்து நம்ம வந்து யாருக்காவது டிஸ்போஸ் பண்ணவும் முடியாது. என்ன பண்ண முடியும்? உடஞ்ச சுரூபங்கள்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், அது வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் செஞ்சது. அதை தூள் தூளாக உடச்சி ஏதாவது ஒரு நீர்நிலையில் நம்ம வந்து கிணத்துல எங்கேயாவது வந்து நம்ம தண்ணீர் இருக்கின்ற கிணத்துல போட்டோன்னா அது வந்து அப்படியே அப்சால்வ் ஆகிடும். அதுபோல் இந்த கிறிஸ்மஸ் தைலம் பயன்படுத்துகின்ற அந்த பஞ்சுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எரிச்சிடுவோம், அதை எரிக்கணும். அதே மாதிரி மாஸ்க் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம். பட்டு கிராஸ் என்ன பண்ணுறது, உட்டன் கிராஸும் மெட்டல் கிராஸ் இதெல்லாம் எரிக்க முடியும். அதனால் வேறு என்ன பண்ணுறது, வேறு யார்கிட்டையாவது நம்ம வந்து கொடுப்போம், இல்லைன்னா குடவுனில் தான் நம்ம வந்து கொடுக்கணும். அதனால் அந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தால் தயவுசெய்து மாற்றிக்கொள்ளுங்கள். சிலுவை உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும், சிலுவை உங்களுக்கு நம்பிக்கையை தரும், சிலுவை உங்களுக்கு ரட்சணியத்தை தரும், உங்களுக்கு மீட்பை தரும். சிலுவையினால தான் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நம்மளை மாதிரி முட்டாள் உலகத்தில் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. அந்த கான்செப்டை வந்து அப்படியே ஸ்லேட்டில் வந்து பல்பம் வச்சு எழுதுன மாதிரி அப்படியே அழிச்சிருங்க அதை. ஓகே, ஒன்று. ரெண்டாவது வந்து உங்ககிட்ட கேட்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் சிலுவை யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? பலரையும் சொல்லலாம், உங்களுடைய பிள்ளைகளை சொல்லலாம். என்னுடைய அனுபவத்தில் இருந்து நீங்கள் அப்புறம் வீட்டுக்கு போய் டிஸ்கஸ் பண்ணுங்கள். வீட்டுக்கு போய்ட்டு பலரும் என்னுடைய பிரசங்கத்தை நீங்கள் வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எந்த முடிவுக்கு வரீங்களோ இல்லையோ, பேசுகிறதே நல்லது தான். ஃபாதர் கேட்டார்ப்பா, யார்ப்பா சிலுவை, உனக்கு யார்ப்பா சிலுவை அப்படின்னு சொல்லி கேளு. எங்கள் ப்ரொஃபஸர் தான் சிலுவை அப்படின்னு சொல்லுவான் அவன். உங்களுக்கு யார் சிலுவை அப்படின்னு சொல்லி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அப்படி என்னுடைய அனுபவத்தில் வந்து ஒரு விஷயம், ரொம்ப சீரியஸான விஷயத்தை நான் உங்களோட சொல்ல விரும்புகின்றேன். சிறிய வயதிலிருந்தே எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் 3 பேர், என்னுடைய அண்ணன் 1, தம்பி 1, நான் 2வது. எங்கள் வீட்டில் வந்து பெண்கள் கிடையாது, அப்பா இருந்தார். ஸோ எங்கள் அம்மா வந்து கடவுள் ஏன் எனக்கு 4 சிலுவைங்களை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அடிக்கடி புலம்புவாங்க. மேபி நான் 4வது 5வது வகுப்பில் வந்து புனித அந்தோனியார் பள்ளி புதுப்பேட்டையில் நான் படித்தேன். அப்போல்லாம் வந்து எனக்கு இன்னும் அது ஸ்டில் இட்ஸ் ஃப்ரெஷ். ஆனால் அந்த அவங்க சொன்ன வார்த்தையினுடைய அடிப்படையில் எங்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள்லாம் நினச்சி இப்போது ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எவ்வளோ பெரிய தவறு அது போன்ற வார்த்தைகளை சொல்வது என்பது நான் இப்போ தான் நான் ஜட்ஜ் பண்ணல. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு பாடமாக நான் அதை சொல்ல விழைகின்றேன். அப்போ நாங்கள் கேட்போம், என்ன 4 சிலுவைன்னு சொல்கிறீங்கன்னா, உங்கள் அப்பாவையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா வேலையும் நம்மளே செய்ய வேண்டியிருக்குது. அதனாலே நாங்கள் வந்து பூண்டு உரிக்கிறது, சப்பாத்தி வந்து திரட்டி கொடுக்குறது, அதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ணுற வேலைலாம் சின்ன வயசுலேருந்தே நம்ம செய்கிறது உண்டு. பெண்கள் இருந்தால் நம்மளுடைய சொசைட்டியில் வந்து பெண்களுக்குன்னே ரிசர்வ் பண்ண வேலைங்க இதெல்லாம் இல்லையா. ஆண்கள் செஞ்சால் அதெல்லாம் இழுக்கு. அது எப்படி ஆண்கள் வந்து துணி துவைக்கிறது, கிச்சன்லாம் உதவி செய்கிறது. இப்போயாவது கொஞ்சம் பரவாயில்ல, நீ 4 நாள் செஞ்சியா, நான் 3 நாள் செய்வேன் அப்படின்னு சொல்லி கப்புள் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த நான் சொல்கிறது 75, 80s வந்து அந்த மாதிரி திங்க் பண்ண கூட முடியாது. முதல்ல வந்து உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோமா, அதுவே பெரிய விஷயம் அப்படின்ற காலகட்டத்தில் இது போன்ற வந்து வேலைகள்லாம் செய்ய முடியாது. அப்போ அதனுடைய அடிப்படையாக காரணமாக இருந்தது 4 சிலுவைகள் என்று தொடர்ந்து சொல்லி கொண்டே இருப்பார். ஆனால் என்னுடைய அண்ணன் வந்து ஒரு 40 வயசு அதெல்லாம் வந்து ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு. என் தம்பி வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறான். ஸோ அந்த சிலுவை என்பது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு மிகப்பெரிய சிலுவையாகவே எங்கள் அம்மாவுடைய வாழ்க்கையில் வந்து இறுதி வரை இருந்தது அன்பார்ந்தவர். அதே போல் என் தாய்க்கும் தந்தைக்கும் இருந்த உறவும் வந்து கடைசி வரைக்கும் அவங்க வந்து ரெக்கன்சைல் ஆகவே இல்லை. அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மனக்கசப்பு இருந்தது. நம்ம வந்து அவங்களுக்குள்ளே என்ன அப்படின்றத நுழைஞ்சி பார்க்குற அந்த ஒரு பக்குவமும் நமக்கு இருந்தது கிடையாது. ஆனால் பல விஷயங்களை பின்பு நான் யோசிக்கும் பொழுது, இதெல்லாம் யோசிக்கும் பொழுது அந்த சிலுவை அப்படி என்று நான் வந்து ஒருத்தரை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது என்னுடைய வாழ்க்கையில் இடைவிடாத ஒரு பாதிப்பை ஏற்படுத்துன்றதை நீங்கள் வந்து உணர்ந்துக்கணும் அன்பார்ந்தவர்களே. அஃப்கோர்ஸ் இவங்க எல்லாரும் இப்படி பண்ணதுனால சிலுவை வந்து எனக்கு தான் அதிகம் பேர்டன் எனக்கு. ஆனால் நான் ஒரு நாளும் சிலுவைன்னு சொன்னதில்லை, நான் ஆசீர்வாதம் தான் சொல்வேன். அதுதான் வந்து எனக்கு வந்து இவ்வளோ மரணத்துக்கு மத்தியிலையும் பல பிரச்சனைகள் மத்தியிலையும் இன்றைக்கும் உங்கள் முன்னாடி நின்று ஆண்டவருடைய அன்பை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா இறக்கும்போது என் தம்பி இறக்கும்போது அவன் தான் ஃபஸ்ட்டாக இருந்தான். கடவுள் இருக்காரான்னு எங்கள் அம்மா என் காலை பிடிச்சி கதறினாங்க. எனக்கு தெரில அப்படின்னு சொன்னேன். நான் அமைதியாக இருந்தேன், என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் இதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அதுலேருந்து என்னால் வெளியில் வர ஏன்றது காரணம் அதை சாபம் என்று நான் நினைக்கவில்லை, சிலுவை என்று நான் நினைக்கவில்லை, ஆசீர்வாதம் என்று நான் நினைக்கின்றேன்.
அதனால் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் யார் சிலுவை அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அன்பார்ந்தவர், இது வந்து ஒரு காமெடி மாதிரி இருக்கலாம். இட் இஸ் நாட் காமெடி, இட் இஸ் அ ட்ராஜடி. நீங்கள் வந்து தயவுசெய்து உங்களுடைய பிள்ளைகளையோ உங்களுடைய கணவரையோ அல்லது உங்கள் குடும்பத்தில் உங்கள் நண்பர்களையோ தயவுசெய்து சொல்லாதீங்க. இப்போ ஒரு சிலர் வந்து ஃபோன்லாம் பார்க்கும்போது எருமை 1 எருமை 2 அப்படிலாம் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. யார் இது அப்படின்னா என் பையன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் திஸ்? கடவுள் கொடுத்த வந்து ஒரு கொடையை போயிட்டு ஒரு குட்டி எருமன் போட்டிருந்தா கூட போடல, பரவாயில்ல. அழகான எருமன் போட்டிருந்தா கூட நம்ம வந்து ஓரளவு புரிஞ்சுக்கலாம். எருமன் போடுறது, நீ ஒரு தரித்திரம் அப்படின்னு சொல்லி திட்டுறது, நீ ஒரு சாபன்னு சொல்கிறது, இதெல்லாம் உங்கள் வாயிலேருந்து வரவே கூடாது. வந்ததுன்னா அப்படியே நடந்துடும். தரித்திரம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தரித்திரம் வரும். நீ சிலுவை அப்படின்னு சொன்னால் ஒருவேளை உங்களுடைய வாழ்வில் கடைசி வரை அவர்கள் சிலுவையாகவே இருப்பார்கள். அதனால் உன் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நலமான வார்த்தையாக இருக்கட்டும். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பெர்க்மன்ஸ் ஃபாதருடைய பாட்டில் வந்து என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் பிறர் காயங்களை ஆற்ற வேண்டும். அதனால் சிலுவை அப்படி என்று சொல்லும்போது தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளையோ உங்களுடைய கணவனுடைய உங்களுடைய நண்பர்களையோ உங்களுடைய அறிவு கண்களை திறக்கின்ற உங்களுடைய ஆசிரியர்கள் யாரையுமே சொல்ல வேணாம். ரோட்டில் இருக்கிற நாயை கூட நீங்கள் சொல்ல வேணாம். அது வந்து இட்ஸ் பிளெஸ்ட் பை காட், எல்லாமே பிளெஸ்ட் பை காட். இது வந்து சிலுவையை நாம் குறைப்பதற்கான அல்லது ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கான ஒரு வழியாக நீங்கள் இன்றைய தினம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹேவிங் செட் தட், இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கும் பொழுது இயேசுவும் தன்னுடைய வாழ்விலே சிலுவையை சுமந்து கொண்டு இருந்தார் அன்பார்ந்தவர்களே. இப்போ இன்றைக்கு வாசகத்தில் வந்து நிறைய அணுகுமுறைகள், பெர்ஸ்பெக்டிவ்ஸ், பார்வைகள் வந்து இருக்குது. அதில் வந்து 3 வந்து நான் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இயேசு ஹவ் ஹி என்கவுண்டர்டு தட் டிஃபிகல்ட்டி. அவருக்கும் வந்து அந்த சமூகத்துக்கு மார்க் வந்து இஸ் போர்ட்ரேயிங் பர்டிகுலர் கம்யூனிட்டி, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பற்றி மார்க் வந்து இங்கே வந்து சொல்கிறார். பரிசேயர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, சாதாரண ஜனங்க இருக்காங்க, ரொம்ப இமோஷ்னலாக இம்பேலன்ஸ்டாக இருக்கிற வந்து பேதுரு இருக்கார், சீடர்கள் இருக்காங்க, சரியாக புரிஞ்சிக்காத இன்டலெக்சுவல் லெவலில் வந்து ரொம்ப குறைவான இருக்கிற கம்யூனிட்டி வந்து இங்கே இருக்காங்க. இப்பேற்பட்ட ஒரு சமூகத்து மத்தியில் வந்து இயேசு வந்து மெஸ்ஸியா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அவங்களுக்கு சொல்கிறார். ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ எம்ஃபில் இப்போ டாக்டரேட்லாம் முடிச்சிருக்கீங்க, 2ஆம் கிளாஸ் பையனுக்கு வந்து நீங்கள் போய் கிளாஸ் எடுக்க சொன்னால் எடுப்பீங்களா? இட்ஸ் டிஃபிகல்ட். ஏன்னா வந்து ஒரு சில ஃபாதர்ஸ் கேட்பாங்க, கேட்டிக்ஸம் சில்ட்ரனுக்கும் யூத்துக்கும் நீங்கள் டாப் கொடுக்கணும் அப்படின்னு. அது நம்மளுடைய சப்ஜெக்ட் கிடையாது. இந்த சில்ட்ரனை ஹேண்டில் பண்ணுற பக்குவம் வந்து எனக்கு கிடையாது. அவங்களுக்கு வந்து கிளாஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லித்தரது. இதே வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வேலை செய்கிற டீச்சர்ஸ் வந்து ஜாலியாக செய்வாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து பிஹெச்டி தேவையில்லை. அவங்களுக்கு வந்து அந்த 1 வருஷமோ 2 வருஷம் ட்ரைனிங் ப்ரோக்ராமு, அப்புறம் வாரம் ப்ரோக்ராம் சொல்லி சாவடிக்கிறாங்களே கவர்மெண்ட்டில் இந்த டிபார்ட்மெண்ட். எல்லாமே அவசரம், மிக அவசரம், மிக மிக அவசரம் தான். எதுவுமே ஆர்டினரியே கிடையாது. எந்த தகவல் கேட்டாலும் டீச்சர்ஸ்க்கு நல்லா புரியும் நான் சொல்கிறது. எந்த தகவல் கேட்டாலும் நாளை காலை 9 மணிக்குள் மாவட்ட கல்வி அலுவலகத்தில் வந்து கம்பல்சரியாக இருக்கணும், இதுதான் வரும். அப்போ ஆர்டினரினா என்ன? ஆர்டினரி எதுவுமே கிடையாது, எல்லாம் அவசரம் தான். அப்புறமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி வரும் எல்லாம் வாங்கி பல்லி கூட சாப்பிடாது, எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு கபோர்டில் போட்டு வச்சுருப்பாங்க. இதனால் என்ன எஃபெக்ட் என்பது நமக்கு தெரியவே தெரியாது. அப்போ அவங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் இன்றைக்கி. அதனால தான் நம்ம டீச்சர்ஸ் புலம்புறாங்க, பிள்ளைங்களுக்கு வந்து எழுதபடி கூட தெரிலன்னு சொல்லி. நம்ம கவர்னர் வந்து அன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொன்னார். அவர் சொன்னதில் வந்து கொஞ்சம் உண்மை இருக்குது. அவருடைய எண்ணம் தூய்மையானதல்ல, ஆனால் அவர் சொன்னதில் வந்து உண்மை இருக்குது. இதற்கு காரணம் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் திறமையற்றவர்கள் என்பதற்காக கிடையாது. அவங்களுடைய 60% நேரம் வந்து புள்ளி விவரங்களை தயார் பண்ணுறதுக்கே போகுது. கவர்மெண்ட் வந்து பேப்பர் ரூல்டு, சரியா? புள்ளி விவரம், பதிவேடுகளை பராமரிக்குது, இதில் தான் வந்து கவனம் போதே ஒழிய நம்ம பிள்ளைங்களுடைய அறிவார்ந்த ஆற்றலை எப்படி கொண்டு வரதில் வந்து 40% தான் அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. எப்போ பாரு மீட்டிங் போட்டு. அது மாதிரி எனக்கு வந்து பெரிய குரூப்பு நல்லா வந்து படிச்சிருக்காங்க, இல்லை வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு டிகிரியாவது படிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஈஸி. அப்போ நமக்குன்னு வந்து ஒரு அளவு வந்து இருக்கின்றது. என்னால் இது முடியும், என்னால் இது முடியாது அப்படி என்று சொல்லி என்னால் வந்து சொல்ல முடியும். ஆனால் அதே சமயத்தில் வந்து இந்த இறை வார்த்தையை ரொம்ப ஹார்டாக வந்து மீட் மாதிரி கொடுக்குறதும் சரி, இல்லை கிராம மக்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு சில நேரத்தில் ஒரு ஃப்ரூட் சலாட் மாதிரிலாம் கூட வந்து கொடுப்பேன். ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு தடவை மறையூரில் நான் சொன்னது ரொம்ப பெரிய ஹிட் ஆயிடுச்சு. இந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி வந்து தபோர் மலையில் அங்கே சீடர்கள் மேலே போய் ஆண்டவர் தோற்றம் மாறுறார் இல்லையா? அப்போ தோற்றம் மாறும் பொழுது பேதுரு அங்கே இருக்கார், அதன் பிறகு யாக்கோபு இருக்கார், அப்புறம் அருளப்பர் இருக்கார், இவங்க 3 பேர் இருக்காங்க.
ஸோ ஏசு அங்கே இருக்கார். ஸோ மக்களுக்கு வந்து எளிமையாக சொல்ல விரும்பினேன் நான் பேதுருனுடைய சொன்னது. அப்போ நான் கேட்டேன், இந்த நேரத்தில் வந்து பேதுரு இடத்துல ஏஆர் ரகுமான் தான் என்ன பாட்டு போட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க எல்லாம் என்ன அது ஏஆர் ரகுமானுக்கும் தபோர் மலைக்கு என்ன சம்மந்தம் யோசிக்கும்போது சொன்னேன், இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை பாடினேன். அது வரைக்கும் அதுக்கப்புறம் ஏசு 3 பேர் அதை மறந்துட்டாங்களே இல்லையோ, இந்த பாட்டை மட்டும் பாடலை. அதை தானே பேதுரு சொன்னார். ஆம் ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது எத்துணை நன்று, உமக்கொன்றும் மோயிசனு கொன்றும் எலியாசு கொன்றும் கூடாரம் அமைப்பும் அப்படின்னு சொன்னார்ல அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி மக்களுக்கு ஏற்றாற் போல நம்ம அதை சொல்லும் பொழுது அவர்கள் உள்வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் மெசியா என்கின்ற பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு இறைவாக்குனருடைய வரிசையில் வரணும், ஆனால் அடுத்த நிலைக்கு கடந்து செல்லணும் அப்படி என்று சொல்லும் பொழுது இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன், இன்டலெக்சுவல் பயிற்சி வந்து இயேசு வந்து ரொம்ப கடினமாக இருந்ததைத்தான் இயேசுனுடைய சிலுவை என்று நான் சொல்லுகின்றேன். ஏனென்றால் தனக்கும் எளிமையாக இருக்கின்ற அந்த சமூகத்திற்கும் இடையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே. இப்போது இயேசுனுடைய ஒரு பிறப்பு, அவருடைய ஆரிஜின், அவர் எங்கேருந்து வர்றார் அப்படின்னு பார்க்கும்போது தந்தையோடு இருக்கின்றார். ஓகே, த வேர்ட் பிகமிங் ஃப்ளஷ், வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே கூடிக்கொண்டார், பிச்சிங் இஸ் டென்ட் அமாங் அஸ். அப்போது நம்ம மத்தியில் அவர் வரத்துக்கு முன்னாடி அவர் எங்கே இருக்கார்? தந்தையிடம் இருக்கின்றார். தந்தை எப்போதுமே ஆனந்தம், பிளிஸ், எவர் லாஸ்டிங் பிளிஸ், ஒரு மகிழ்ச்சியாகவே எப்பொழுது இருக்குது. தந்தையினுடைய அரவணைப்பு அங்கே இருக்குது, தந்தையினுடைய பாசம் அங்கே இருக்குது, தந்தையினுடைய பாதுகாவல் அங்கே இருக்குது, தந்தையினுடைய ஞானம் இருக்குது. இந்த உலகிற்காக என்னுடைய மீட்பின் திட்டம் என்ன அப்படி என்கின்ற நாலேஜ் வந்து அவர் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்குது. அதன் பிறகு உலகம் தோன்றிலிருந்து முடிகின்ற வரை எல்லாமே வந்து இருக்குது. அப்பேற்பட்ட இடத்துலேருந்து வருகின்ற அந்த வார்த்தை மனு உருவாக்கி சீடர்கள் மத்தியில் வந்து இருக்கும் பொழுது தான் சந்திக்கின்ற மக்கள் எப்படி இருக்கின்றார்கள். அதுவும் பவுல் மாதிரி கமாலியல் கிட்ட படித்தவனா கூட இயேசு வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லி, ஓகே நம்ம 2 பேருக்கும் ஒரு ரீசனிங் கெப்பாசிட்டி இருக்குது, ஒரு இன்டலெக்சுவல் மெச்சூரிட்டி பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் இங்கே அது இல்லை. அவர் வந்து இயேசு திரும்ப மார்க்கில் தான் நம்ம பார்ப்போம், எல்லாருக்கும் போதித்தார், சீடர்களுக்கு தனிமையில் கற்பித்தார். அதன் பிறகு அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ் அவங்க பின்பற்றின வழி இயேசு பின்பற்றுறார். என்னை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க, நீ என்ன சொல்கிற, கேள்விகளை அவர்கள் முன் போடுவதன் மூலமாக அவங்களுக்கு வந்து பக்குவத்தை அந்த கொண்டு வருகின்றார், முதிர்ச்சியை கொண்டு வருகின்றார், அவர்களுக்கு படிப்பினை சொல்ல விரும்புகின்றார். அப்போ வந்து இயேசுனுடைய சிலுவை அன்பார்ந்தவர்களே, அவரை பற்றி புரிந்து கொள்ளாமல் இருப்பது, அவர் நிலைக்கு வந்து இவர்களால் மேலெழும்பி அவர் வந்து இந்த உலகத்தையும் தந்தையினுடைய திட்டங்களையும் பார்க்கின்ற பார்வையின் அளவிற்கு they are not able to elevate themselves. அதுக்கு மேலே அவங்களால போக முடியல. பாவம், ரொம்ப போர் பீப்புள், இல்லிட்ரேட், கல்வியறிவில்லை. இது போன்ற இறைவாக்கினர் இது போன்று பேசி அவங்க கேட்டது கிடையாது. மந்திரவாதி மாதிரி பேயை ஓட்டுறாரு, அதுக்கப்புறம் நல்ல குணம்லாம் செய்கிறாரு, திடீர்னு காதுக்குள்ளே விரல விடுறாரு, உமிழ் நீரால் வந்து தொடுறாரு, அவன் பேசுகிறான், மரம் மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறான், அப்புறம் ஆட்கள் வந்து நகர்றாங்கன்னு சொல்கிறான். இது போன்று அவர்கள் பார்த்து இவற்றெல்லாம் எதுவுமே ப்ராசஸ் பண்ணி இதெல்லாம் கடவுளுடைய அருள் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து அவர்களால் வர இயலவில்லை. அப்படின்னு பார்க்கும் பொழுது இயேசு வந்து 3 விதமான சிலுவைகளை சீடர்கள் மத்தியிலே அவர் சுமக்கின்றார். ஒன்று ஸ்பிரிச்சுவல் கேப், தனக்கும் தன்னுடைய அந்த சீடம குழுவுக்கும் இருக்கின்ற இடையிலே இருக்கின்ற ஆன்மீக இடைவெளியை அவர் பார்க்கின்றார். என்ன ஆன்மீக இடைவெளி? இவர்களால் இறைவாக்கின நிலைக்கு தாண்டி செல்லவில்லை, மெஸ்ஸியா என்று பார்க்கவில்லை. இப்போ இயேசுவை வந்து ஒரு குணப்படுத்துபவராகவும், இயேசுவை ஆசிரியராகவும், ஏன் கேட்ரிங் டெக்னாலஜி படித்தவராக கூட எல்லாரையும் 50 பேராக உட்கார வை, அவன் நின்றுட்டு இருந்தானா சண்டை போடுவான், ஏசுக்கு நல்லா தெரியும். அதனால தான் முதல்ல உட்கார வச்சதுக்கு அப்புறமா தான் அவனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு. அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு பரிமாறும் பொழுது டிசிப்ளின் வேறு மாதிரி இருக்கும். அதே பஃபே ஸ்டைலில் நிற்க வச்சு பார்க்கும்போது எல்லாம் கும்பலாக போவாங்க. நன்மை வாங்க வரும்போது மட்டும் நீங்கள் எப்படி வரீங்க? எல்லாம் கும்பலாக தான் வரீங்க, ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக வரீங்க. நம்மளுடைய பழக்கங்கள்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்மிடம் வந்து போகாது. இயேசு வந்து அதைத்தான் செய்கின்றார். 50 பேராக உட்கார வைன்னு சொல்கிறார். ஆனால் இயேசுனுடைய முகங்கள் வந்து ஒரு பல பரிமாணம் கொண்ட முகங்களாக இருந்தாலும்
நம் பாவங்களிலிருந்து அவர் நம்மை விடுவிக்கின்றார் என்பதுதான் மெசியாவினுடைய ஒரு முதன்மையான பணி என்பதுதான் இயேசுனுடைய மனசில் இருக்கு. அதைத்தான் சீடர்களுக்கு சொல்ல விரும்புகின்றார். அதை புரிந்து கொள்ளாத சீடர்கள் மத்தியில் வாழ்வதுதான் இயேசுவுக்கும் சீடர்களுக்கும் இடையே இருக்கின்ற ஆன்மீக இடைவெளியாக இருக்கின்றது. இயேசுனுடைய வருகை என் பாவத்திலிருந்து என்னை விடுவிக்க என்கின்ற அந்த செய்தியை அவர்கள் முழுவதுமாக உள்வாங்க தவறுகின்றார்கள். நீங்களும் நானும் இயேசு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நண்பராக இருக்கணும், நான் சொல்கிற என்னுடைய எல்லா கஷ்டங்களையும் அவர் வந்து பொறுமையாக கேட்குற நண்பராக இருக்கணும். வெரி குட், ஃபைன். என்னுடைய உடலில் குறைவிலேருந்து என்னை அவர் விடுவிக்கணும், ஓகே, ரொம்ப நல்லது. அவர் எனக்கு நல்ல ஆசிரியராக இருக்கணும், ஓகே, நல்ல குருவானவராக இருக்கணும், ஓகே, ஃபைன். எல்லாவற்றையும் தாண்டி என்னுடைய பாவங்களை சுமந்து கொண்ட மீட்பராக அவர் இருக்கின்றார் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வரை சீடர்களுக்கும் இயேசுக்கும் இருந்த அதே இடைவெளி, ஆன்மீக இடைவெளி உங்களுக்கும் எனக்கும் இருக்கும். இந்த சிலுவை அவர் சுமந்து கொண்டிருக்கின்றார். இந்த சிலுவையை நாம் இயேசு மேலே சுமத்தக்கூடாது. அப்போ இயேசுவை பற்றி உங்களுக்கு என்ன கருத்து இருந்தாலும் என் பாவங்களுக்காக துன்பப்பட்டவர் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அதுதான் மெசியா என்பது அடையாளம், அன்பார்ந்தவர்களே. ரெண்டாவதாக பார்க்கும் பொழுது அந்த இன்டலெக்சுவல் கேப் அப்படின்னு சொல்கிறோம். இன்டலெக்சுவல் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் வந்து கடந்த காலத்தில் இறைவன் வந்து பல செயல்களை செய்திருக்கின்றார். இப்போ இங்கே பார்க்கும்பொழுது இறைவாக்கினர்கள் பழைய ஏற்பாட்டில் எப்படி இருந்திருக்காங்க, இங்கே இயேசு வந்து எப்படி செயல்படுகின்றார், இதையெல்லாம் நீங்கள் வந்து ஹவு டு யூ இன்டர்பிரட், இதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி வந்து விளக்கம் கொடுக்குறீங்க என்பது தான். பாருங்க, இறைவனுடைய பராமரிப்பில் எதேச்சியாக நடந்தது, ஏதோ ஃப்ளூக்கில் நடந்துச்சு, அந்த மாதிரி ஃப்ளூக்லாம் கிடையவே கிடையாது. ப்ராவிடன்ஸ் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் வெல் பிளான்டு, இட்ஸ் வெல் கிராஃப்டட், இட்ஸ் வெல் டிசைன்டு. கடவுள் வந்து நமக்கு ஒரு வாழ்க்கையும் ஒவ்வொரு சூழ்நிலை எனக்கு நமக்கு உதவி செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய மீட்பின் திட்டத்தை நோக்கி, அவர் நம்மிடம் வந்து எதிர்பார்ப்பதை நோக்கி நம்மை வழிநடத்துகின்றார் என்று பொருள். அப்போ இங்கே அந்த இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லும்போது இயேசுவோடுவே 3 ஆண்டுகள் தங்கி அவர் மக்களை வழிநடத்துகின்ற விதம், அவர் புதுமைகளை செய்கின்ற விதம், அவருடைய பாடி லாங்குவேஜை யூஸ் பண்ணுறது, மண்ணை யூஸ் பண்ணுறது, உமிழ்நீரை யூஸ் பண்ணுறது, இதையெல்லாம் அவர்கள் சிந்தித்து இதற்கு பின்பாக இருக்கின்ற இறைவனுடைய திட்டம் என்ன என்பதை அவர்கள் அறிய மறுக்கின்றார்கள் என்பதுதான் இயேசுவுக்கும் சீடர்களுக்கும் இடையே இருக்கின்ற அறிவார்ந்த இடைவெளியாக இருக்கின்றது. அது வந்து இன்டலெக்சுவல் கேப் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கும் இயேசுவுக்கும் வந்து இது இருக்கலாம். தொடர்ந்து கடவுள் உங்களுடைய வாழ்விலே செய்கின்ற புதுமைகளை, சிறிய சிறிய விஷயங்கள் மூலமாக அவர் ஆற்றுகின்ற அற்புதமான செயல்களை எல்லாம் நீங்கள் மறக்கும்போது, அவற்றை புரிந்து கொள்ளாத பொழுது, நீங்கள் துன்பப்படும் பொழுது, அவற்றையெல்லாம் நினைக்காத பொழுது உங்களுக்கும் அவருக்கும் இடையே இருக்கின்ற அந்த புரிந்து கொள்ளுகின்ற அறிவார்ந்த இடைவெளியும் அதிகமாகும். அதே சிலுவை இயேசுவின் மீது நீங்களும் சுமத்துகின்றீர்கள். மூன்றாவதாக பார்க்கும்பொழுது ஒரு இமோஷ்னல் கேப் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து பேதுரு தான் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங். எப்போதும் எது கேட்டாலும் முதல்ல வந்து பதில் சொல்கிறது வந்து அவராகத்தான் இருக்கும். அப்போது பேதுருவுக்கு வந்து அந்த இமோஷனல் கேப் வந்து இருக்குது. என்ன இமோஷனல் கேப்பு? இயேசுக்காக தன்னுடைய உயிரையே கொடுப்பேன்னு சொல்கிறாரு. யாருன்னா வந்தாங்கன்னா அப்படியே கத்தி எடுத்து வெட்டுறாரு. அவர் வந்து இயேசுக்கு வந்து பக்கபலமாக இருக்கார். இயேசுவோடே அப்படியே ரொம்ப அட்டாச் இருக்கிற மாதிரி இருக்கார். ஆனால் இது வந்து இயேசுவுக்கு பலம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, இது வந்து பலவீனம். அவர் இங்கே என்ன சொல்கிறாரு? அவர் பக்கமாக திரும்பி பார்த்து அவருடைய ஆட்டிடியூடு வேறு மாதிரி இருக்குது. போ அப்பாலே சாத்தானே என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் இந்த துன்பங்கள் எல்லாம் நான் பட வேண்டும். அப்போது உன்னுடைய உணர்வுகளை கையாளுவதிலே உனக்கு முதிர்ச்சி இருக்கணும். அந்த முதிர்ச்சி வந்து எப்படி நீ கையாளணும் அப்படின்னு சொன்னால், இந்த துன்பங்கள் மூலமாக நான் என்ன பெறறேன், என்ன எனக்கு கிடைக்கின்றது எனக்கும் என் குடும்பத்திற்கும், அப்படி என்பதை நான் நோக்கமாக கொண்டு செயல்படும் பொழுது இந்த உணர்வுகளை நான் முதிர்ச்சியோடு கையாள முடியும். நம்ம வீடுங்களில் இதே மாதிரி பிரச்சனை தான் எவ்வளோ பேரை நான் சந்தித்திருக்கின்றேன். நான் ஃபாரின் போய் படித்து இந்நேரம் செட்டில் ஆகிருப்பேன், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்னை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஃபாதர். அதனால தான் அதுக்கப்புறமா இது மாதிரி எவ்வளோ விஷயங்களை நான் என்னுடைய பிள்ளைகளை அனுப்ப மாட்டேன், என் கணவரை அனுப்ப மாட்டேன், என் நண்பர்களை அனுப்ப மாட்டேன், எல்லாரையும் என் பக்கத்தில் வச்சுக்கிறேன் என்று சொல்லி எவ்வளோ வந்து நம்மளுடைய முடிவுகளிலே நாம் தவறுகளை செய்திருக்கின்றோம். சிம்பிளாக ஒரு கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்குறேன். அவ்வளோ க்ளோஸாக இருந்த தமத்திருத்துவம், பரிசுத்தாவி, இயேசு, தந்தையானவர் 3 பேரும் இருந்து தன்னுடைய மகனை அவரே இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். இந்த உலகத்தில் என்ன இருக்குது? புண்ணியமாக இருக்குது, ஆசீர்வாதமாக இருக்குது, சாபம் இருக்குது, சாவு இருக்குது, இங்கே வந்து பொறாமை இருக்குது, சுயநலம் இருக்குது, வன்முறைகள் அதிகமாக இருக்குது. வரலாறு படித்தவன் நான், எதுவுமே இல்லை, வெறுமனே வார்ஸ், போர்கள் மட்டும்தான் வரலாற்றில்.
இன்றைக்கு போர்கள் தான் தீர்மானித்திருக்கு. போர்கள் வேறு விதமாக இருக்குது. இன்றைக்கி வந்து பயோ வெப்பன்ஸ்ன்னு சொல்கிறாங்க, பார்மசூட்டிக்கல் கம்பெனி மூலமாக, கலப்படம் மூலமாக வார்கள் நடந்து தான் இருக்குது. இப்பேற்பட்ட உலகத்தில் தன்னுடைய மகனை இறைவன் வந்து அனுப்பி வைக்கிறாரு. அவரே தன்னுடைய மகனை இங்கே அனுப்பி வைக்கும்பொழுது உங்களுடைய பிள்ளைகளை விட்டு பிரிவதற்கு நீங்கள் ஏன் யோசிக்கிறீர்கள்? தெரில, அது வந்து உங்களுடைய ஃபேமிலி ப்ராப்ளம். ஆனால் இந்த இமோஷ்னல் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்கிறது, பேதுரு அந்த தவற்றை தான் செய்கின்றார். ஆண்டவரே உங்களுக்கு இது வேணாம், அவருக்கு எது நல்லது கேட்டதுன்னு அவருக்கு தெரியாதா? ஆகவே ஒரு சில விஷயம் நம்முடைய சுயநலத்தின் காரணமாக நம்ம வந்து மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறோன்னு நினச்சிட்டு நம்ம நினைக்கிறோம். பேதுரு அப்படி தான் பண்ணுறாரு. இயேசுக்கு நல்லது செய்கிறதா நினச்சிட்டு இவர் பேசுகிறாரு. அது நல்லது இல்லை. துன்பங்கள் மூலமாக உனக்கும் உன் குடும்பத்திற்கும் பிரிந்து இருப்பதன் மூலமாக, சகித்து கொள்வதன் மூலமாக குடும்பத்திற்கு என்ன கிடைக்கின்றது? நம்முடைய குடும்பத்தின் எதிர்காலத்துக்கு இது நல்லதா என்பதை வைத்து தான் முடிவெடுக்க வேண்டுமே ஒழிய நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு என்ன வேணும் அப்படி என்பது கிடையாது. அப்போ இங்கேயும் வந்து இயேசு பார்க்கும்போது, என்ன பேதுரு நீ வந்து என்ன நீ கூட புரிஞ்சிக்கலையா அப்படி என்கின்ற ஒரு சிலுவை வருத்தம் அங்கே இருக்கின்றது. அதை தான் இமோஷனல் கேப்னு சொல்கிறோம். அப்போ இயேசுவுக்கும் உங்களுக்கும் துன்பங்களை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது, இறைவனுடைய பிரிவை ஒரு சில நேரத்தில் தற்காலிகமாக நீங்கள் சந்திக்கும் பொழுது, அல்லது எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் ஒரு சில வேண்டுதல் நிறைவேறவே இல்லை என்று நினைக்கும் பொழுது, ஒரு சில வியாதிகள் வந்து உங்களை வந்து தொடர்ந்து துன்பப்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது, அங்கே தான் வந்து இமோஷனல் மெச்சூரிட்டி. கடவுள் ஏதோ ஒன்று பெட்டராக எனக்கு வச்சுருக்காரு, எனக்கு ஏதோ ஒரு தீர்வை வந்து அவர் வச்சுருக்காரு, இதை விட நல்லது வந்து அவர் எனக்கு வச்சுருக்காரு. இந்த வாய்ப்பு மறுக்கப்படும் பொழுது அவர் ஏதோ ஒரு பெட்டராக எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த துன்பங்கள் மூலமாக அவர் எனக்கு ஏதோ சொல்ல விரும்புகிறாரு. அவருடைய திட்டம் வந்து ஏதோ ஒன்று, இது மூலம் நிறைய ஆன்மாக்களை அவர் மீட்க விரும்புகிறாரு. அப்படி என்று நாம் அணுகும் பொழுது இயேசுக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற அந்த உணர்வு பூர்வமான இமோஷ்னல் கேப் என்பது குறையும். அன்பார்ந்தவர்களே, நம்ம எல்லாருக்கும் சிலுவையில் இருந்ததை போன்று இயேசுவுக்கும் சிலுவை இருந்தது. அது ஆன்மீக அளவிலும், அறிவார்ந்த அளவிலும், உணர்வுகளை கையாளுகின்ற அளவிலும் தான் நாம் இங்கே சமூகத்தையும் பேதுருவையும் பார்க்கின்றோம். என்னுடைய உறவு இயேசுவோடு இருக்கும் பொழுது இந்த இடைவெளிகள் மூலமாக இயேசுவுக்கு நான் சிலுவையை கொடுக்கின்றேனா என்று சிந்தித்து பார்த்து, அறிவார்ந்த நிலையிலும் அல்லது உணர்வுகளை கையாளுகின்ற விதத்திலும் அல்லது அந்த ஆன்மீக பார்வையிலும் துன்பங்கள் எனக்கு ஏன் வருகின்றது, இயேசுக்கும் எனக்கும் இடையே என்ன உறவு என்பதை நாம் வந்து உட்படுத்தி யோசிக்கும் பொழுது, இந்த சிலுவையை அன்றாடம் சுமந்து கொண்டு சென்று அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, இதில் வந்து எனக்கும் இயேசுக்கும் இருந்த பார்வையை பற்றி மட்டும்தான் நான் பேசியிருக்கேன். உங்களுக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் அது இன்னொரு நாளைக்கு நம்ம பேசிக்கலாம். அப்போ எனக்கும் இயேசுக்கும் இடையே இருக்கின்ற இந்த பார்வை தூய்மையானால் எனக்கும் சகோதர சகோதரிகளும் குடும்பத்திலும் இருக்கின்ற பார்வைகள் தூய்மையாகும் என்பதைத்தான் அவர் நமக்கு சொல்ல வருகின்றார். இயேசு தன்னுடைய சீடரிடமும் சமூகத்திடமும் சந்தித்த இந்த இடைவெளி எனக்கும் இயேசுக்கும் இடையே இருக்கின்ற இடைவெளி அதே போன்ற இடைவெளியாக இருக்கக்கூடாது. அந்த இடைவெளியை குறைக்க வேண்டும். இயேசுவின் பார்வை நான் உள்வாங்க வேண்டும். நாம் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிட்டு பாடுவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார்.
வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென். நம்முடைய தேவைகளை மன்றாடலையும் ஆண்டவருடைய பாதலை சமர்ப்பித்து ஜெபிப்போம். நாம் பாட வேண்டிய பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். திருச்சபைக்காக உண்மை உணர்வை தூண்டி எழுப்பும் ஒப்பற்ற இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், இறைமக்களாகிய நாங்கள் துன்பங்கள் வருவதைக் கண்டு துவண்டு விடாமல் துணிந்து நிற்கவும், துன்பத்திற்கு பின் இன்பமும் உயிர்ப்பும் உண்டு என்ற நம்பிக்கையில் செயல்படவும் வேண்டி வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம் குடும்பங்களுக்காக இடர்பாடுகள் நீக்கும் இணையற்ற தலைவா, இயேசு யார் என்பதை உணர்ந்து அவரின் சீடத்துவ பணிகளை எம் வாழ்வில் செயலாகவும் இறைப்பற்று வார்த்தையினால் மட்டுமல்ல வாழ்க்கையினாலும் என்று நிரூபிக்க எமக்கு தேவையான ஞானத்தையும் துன்பங்களை தாங்கும் உறுதியையும் தரவேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நாட்டுத் தலைவர்களுக்காக ஆள்பார்த்து செயல்படாத அன்பிறைவா, எல்லாருக்கும் எல்லாம் பெற எம் நாட்டுத் தலைவர்கள் எந்த ஒரு பாகுபாடு பார்க்காமல் மனித நேயம் கொண்டு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடவும், நாட்டில் அமைதி நிலவிடவும், மக்களிடையே சமத்துவம் காணவும் வேண்டி வரங்களை வழங்கிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இளையோருக்காக வளங்களை வாரி வழங்கி உள்ளங்களை நெறிப்படுத்தும் இறைவா, இச்சமுதாய முன்னேற்றத்தில் உறுதுணையாக இருக்கும் இளையோரை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் இத்திருச்சபையின் வருங்கால தூண்களாக மாறவும், அருள் வாழ்விலும் உலக வாழ்விலும் செயலாற்றும் நம்பிக்கை கொண்டவராய் வாழ தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆலய வளர்ச்சிக்காக நம்பிக்கையின் புகலிடமே எம் இறைவா, எங்கள் அன்னை தெரசா ஆலயத்திற்கு அருகாமையில் உள்ள நிலத்தை விரைவில் வாங்குவதற்கு ஏற்ற சூழ்நிலை அமைய அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவை நிறைவற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய்த்திருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரி என்னுடைய உங்களுடைய பலி எல்லாம் உள்ள தந்தையாக இவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பார்ந்த ஆண்டவரே, ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுகளை கனிவுடன் கண்ணோக்கி காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மேன்மை கண்டு இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வைமாறுபனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமை இரவு விருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்த மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குவந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி இந்த விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். திருவுடல் திரு ரத்தம் என்னை காத்து நிலை. உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். எங்கள் உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல் என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். எங்கள் உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். கல்வாரி நினைவுகள் தான் என் வாழ்வில் பலமாகுமே. உன்னோடு ஒன்றாகினான் என் வாழ்வில் நலமாகுமே. உணவாய் எழுந்து எனில் வந்து என் உணவாய் கலந்து உயிர் சுமந்தாய். மெழுகாய் உருகி ஒளிந்திடவே உதவும் ஆற்றல் வேண்டுமே. எங்கள் உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். எங்கள் உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். வாழ்வின் தேடல்களில் வழியாகி ஒளியாகவா, என் வாழ்வின் சோகங்களில் தாயாகி
தாலாட்டவா உறவாய் என்னை நீ அழைத்தாய், என் உறவுகள் இன்று உயிர் பெறுமே. சிலுவைகள் தோளில் நான் சுமக்க உனது சிறகுகள் வேண்டுமே. எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உன் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். புனித அன்னை திரேசாவிடம் மன்றாட்டு. இரக்கத்தின் அன்னையே, அன்னை திரேசாவே, ஆதரவற்றவர்களின் தாயே, எளியோரின் அடைக்கலமே, துயருறுவோரின் ஆறுதலே, அனாதை குழந்தைகளின் ஆதரவே, உம்மை தேடுபவர்களின் துயர் துடைக்கும் அன்னையே, எங்கள் மேல் மனமிரங்கும். எங்கள் துன்ப துயரங்கள், வேதனை சோதனைகள், தேவைகள் அனைத்தும் நீர் அறிந்திருக்கிறீர். உம் தாயன்பில் நம்பிக்கை வைத்து உம்மை நாடி வரும் எங்கள் அனைவரின் உடல் உள்ளம் நலம் பெற உதவி புரியும். எம் தேவைகளை கடைக்க நோக்கும். இந்த தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து பெற்றுத்தாரும். மேலும் எங்களை அன்னை மரியாவின் பராமரிப்பில் வைத்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். புனித அன்னை திரேசாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்முடைய உள்ளத்திலே உறைந்திருக்கின்ற நற்கருணை ஆண்டவருக்கு ஒரு நிமிடம் நன்றி இயேசுவை போற்றி இயேசுவை என்று மௌனமாக ஜெபிப்போம்.
அறிவிப்புகள். ஆண்டவர் அன்பார்ந்தவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 24வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை ரூபாய் 6805. நமது அன்னை திரைசா ஆலயத்தில் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையும் காலை 6:30 மணிக்கும் புதன்கிழமை தோறும் மாலை 6:30 மணிக்கும் திருப்பலி நடைபெறுகின்றது. கலந்து கொண்டு இறை ஆசிரை பெறுவோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு வழக்கம் போல திருப்பலி நடைபெறும். இந்த திருப்பலி முடிந்தவுடனே மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி நம்முடைய பங்கு ஆலயத்தில் ஏற்கனவே இன்விடேஷன் வந்து ஃபாதர் உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. 25 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு நிறைவு விழா திருப்பலி சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனி ஆண்டகை அவருடைய தலைமையிலே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பங்கு ஆலயத்தில் மாலை 5 மணிக்கு வெள்ளி விழா நிறைவு திருப்பலி நடைபெற இருக்கின்றது. இதில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு பங்கு தந்தை உங்களை அன்புடன் அழைக்கின்றார். அன்றைக்கு வந்து அந்த லக்கி ட்ரா நீங்கள் டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து விற்றுருப்பீங்க, அது மற்றும் நினைவு மலரும் வெளியிடப்பட இருக்கின்றது. ஆகவே நீங்கள் திரளாக கலந்து கொண்டு பங்கினுடைய விழாவை சிறப்பிக்குமாறும் லூதனையினுடைய ஆசிரியர் பெறவும் உங்களை பங்கு தந்தையின் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். மன்றாடுவோமாக. அன்பார்ந்த ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டிருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, முத நாளாகி என்று முத அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வு அளிக்கும் முது அருளின் ஊற்றினை மேல் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறாதல் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னால்
இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை, அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு அடைக்கலப்பாறை, ஆதலின் குறையில்லை. அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை, அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு அடைக்கலப்பாறை, ஆதலின் குறையில்லை. ஆண்டவர் முன்னால் அகிலமே பின்னால், ஆண்டவர் முன்னால் அகிலமே பின்னால். அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.